சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்துள்ள காவிரி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. சங்ககிரி அருகே காவிரி கரையோர பகுதிகளில் உள்ள வீடுகள், விவசாய நிலங்கள் உள்ளிட்டவற்றை வெள்ள நீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். தேவூர், சங்ககிரி, திருச்செங்கோடு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு நீரேற்று நிலையம் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காவிரி கரையோரம் உள்ள புல்லாகவுண்டம்பட்டி, காவேரிப்பட்டி நீரேற்று நிலையங்களில் தண்ணீர் சூழ்ந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் பாதிக்கப்படும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. கொள்ளிடம் ஆற்றில் செல்லும் தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க டெல்டா ஒருங்கிணைப்பாளர் கந்தவேல் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேட்டூர் அணையில் 1.5 லட்சம் கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக கூறினார். அந்த உபரி நீரை கல்லணை மற்றும் பிற கிளை ஆறுகளில் 3000 கன அடி திறப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எல்லாமே கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீராக செல்வதாக குற்றம் சாட்டினார். இந்த உபரி நீரை குளம், குட்டை போன்றவற்றில் நிரப்ப வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.